ரொம்ப பாதித்தது ஒரு பெரிய தொலைக்காட்சி, அதில் வந்து நிகழ்ச்சிக்காக போய் பாட போயிருந்தோம். என் கூட பாட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாடகர் சொல்லிட்டாரு. என் மாமன் யாரு, அவர் ஆட்டம் என்ன, அவர்கிட்ட ஆட்டம் கத்துறோம் அவ்வளோ வகையெல்லாம் நல்ல ஆம்பளை அந்த அடிச்சு கத்துற என் மாமன் முன்னாடி கருத்துக்கள் இருக்கும். அப்போ பாடின பாடல் மக்கள் வந்து உட்காந்து கேட்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கானா பாடகரும் ஒரு சில பேர் தான் சொல்கிறேன், ஒருத்தர் செய்கிற தவிர வந்து எல்லாருக்கும் வந்து வார்த்தைகள் சுத்தம் இல்லை, வாயில் வந்ததெல்லாம் பாட்டேன். அம்மாவின் அன்பை விட ஆகாசம் பெருசா, நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பட நடிகரும் கானா பாடகருமான ஜூலி குமார் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் மொத்தம் எத்தனை பாட்டு பாடியிருக்கீங்க சார்? முதலாவதாக என்னுடைய குருநாதர் சிந்தை நாதன் அவர்களுக்கும் என்னுடைய தாயும் தகப்பனும் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பணிவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கணும். பாடல்கள் வந்து நிறைய பாடல் பாடியிருக்கேன், கணக்கு வழக்கில். மேடைகளும் நிறைய ஏறியிருக்கேன். அதுவும் எத்தனை மேடையாருன்னு தெரியலை. நான் குறைஞ்சது ஒரு 40 வருஷமாக கானா பாடிட்டுருக்கேன். சூப்பர் சார். எத்தனை திரைப்படம் நடிச்சிருக்கீங்க சார்? 16 படம் நடிச்சிருக்கேன். உங்கள் குரு யார் சார்? கானானா என்னுடைய குரு வந்து சிந்தார்பேட் நாதன். அவர் தான் கானாவில் முதல்ல வந்து கானா பாடல் பாடினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவர் சிந்தை நாதன் வாத்தியார். திரைப்படத்தில் உங்களை யார் சார் அறிமுகப்படுத்தினா? திரைப்படத்தில் வந்து நான் நான் நடித்த படம் வந்து கோலி சோடா. அந்த படத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துனதான் வந்து கானா பாலா அவர்கள் தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் நானும் அவரும் நடித்தோம். ஆனால் அவர் விலகிட்டார். நான் அதில் படம் முழுக்க வருவேன். ஜூலி பாட்டு பேர் வாங்கி கொடுத்த பாட்டு சார், அதுக்கு ஒரு 2 லைன் பாடுங்க சார். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கானா கலைஞர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்து கொண்டு, இன்ன வரைக்கும் கானா ஜூலி குமார்னா அது ஒரே ஒரு பாடல் 1993 பாடினேன். நானும் சிந்தை புன்னீர் அவர்களும் பாடினோம். வாடி ஜூலி வாடி ஜூலி 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 ஜூலி, நம்ம 2 பேரும் ஆடலாமா கோலி, நம்ம 2 பேரும் ஆடலாமா கோலி, நான் உனக்காக காத்திருப்பேன் தோப்புல, நீ என்ன பார்க்க சீக்கிரமா வா புள்ள, நான் மயங்கிட்டேண்டி ஒன்றுது அழகு சிரிப்புல, ஜூலி குமார் தாமா உனக்கு ஏத்த மாப்பிள்ளை. ரொம்பவே கேட்க இனிமையா இருந்துச்சு சார். உங்களுக்கு பிடித்த பாடல் ஆசிரியர் யார் சார்? எனக்கு பிடிச்ச பாடல் ஆசிரியர் யாருன்னா திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கபிலன் சார். அதே போல் வந்து கவிஞர்களில் வந்து சிந்தை ரைமன், சிந்தை முனுசாமி, சிந்தை ஓவி கவி பாலா, ஆடுதொட்டி கமலாநாதன், இவங்களாம் கானா ரைட்ஸு. மொத்தம் வந்து எல்லா பாடலும் ஒரு நம்ம விட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பாடல்கள் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் நடித்த திரைப்படத்திலே எந்த கேரக்டருக்கு நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சார்? நடிப்பு எனக்கு அவ்வளோ வராது, இருந்தாலும் இயக்குனர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது பிரகாரமாக நான் நடித்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, சார்பட்டா பரம்பரை படத்தில் வந்து ரோல் பண்ணேன், சாமியார் கேரக்டர் பண்ணேன். அதில் வந்து திருநங்கை, ஆனால் திருநங்கையாக தெரியக்கூடாது, ஆனால் திருநங்கை போல் இருக்கணும்னு சொல்லிட்டு இயக்குனர் சொல்லி கொடுத்தாரு, இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். அதில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சமான டைலாக்கு, என் மாமன் யார், அவர் ஆட்டம் என்ன, அவர்கிட்ட ஆட்டம் கத்துறோம் அவ்வளோ வகையெல்லாம் நல்ல ஆம்பளை அந்த அடிச்சு கத்துற என் மாமன் முன்னாடி, மூஞ்ச பித்த கலக்கு மூத்துறதே இதுக்கு வேலை. ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் நடித்த படம் அதுதானா சார்? ஃபர்ஸ்ட் நடித்த படம் கோலி சோடா. கோலி சோடா. இயக்குனர் விஜய் மல்டர் சாருடைய தயாரிப்பில் நடித்தேன். பாடல் பாடுறப்போ எதனா வந்து கசப்பான சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும் சார், அந்த மாதிரி எதனா உங்களுக்கு இருக்கா சார்? இருக்குது, இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது. கானா கலைஞர்களே வந்து மனசு சுத்தம் இல்லாதவங்களாம் இருக்காங்க. கண்டிப்பாக என்னை ரொம்ப பாதித்தது ஒரு 5 பாடகர், பெரிய பெரிய பாடகர்கள், ஒரு பெரிய தொலைக்காட்சி, அதில் வந்து நிகழ்ச்சிக்காக போய் பாட போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து என் கூட பாட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாடகர் சொல்லிட்டாரு. அன்றைக்கி ரொம்ப மனசு வருத்தத்தோடு இருந்தேன். அன்றைக்கி சொன்னேன், இன்றைக்கினா ஒரு நாளைக்கு உங்களுக்கு மேலே நான் வருவேன்னு சொன்னேன். கடவுளை அந்தபடியாக கொண்டு வந்துட்டாரு. கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் தான் சார் எல்லாரோட வாழ்க்கையும் மாத்திர எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த நேரத்தில் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன்.
அதே மாதிரி இனிமையான சம்பவங்கள் சார்? இனிமையான சம்பவங்கள் தான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள். எனக்கு தாய் தகப்பு இல்லை. அப்பா அம்மா சின்னதுலேயே 10 வயசுலேயே இறந்துட்டாங்க. ஓகே. நான் இது வரைக்கும் நான் கஷ்டத்தையே நான் பார்த்ததில்லை. ஏன்னா என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் தான் இன்னி வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்னா அவங்களுடைய இதுதான் இன்னி வரைக்கும் இனிமையாக இருக்கு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி திரைப்படத்தில் எதனா வந்து கசப்பான சம்பவங்கள்? திரைப்படத்தில் இருக்காங்க கசப்பான சம்பவங்கள்னா, ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பை தரேன்னு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கூப்பிடாம இருப்பாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி சார் இந்த கானா பாட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? கானா பாடல் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, என்னுடைய அப்பாவுக்கு வந்து கானா பாடல்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. வண்டி சக்கரன்னு ஒரு படம். ஓகே. அந்த வண்டி சக்கர படத்தில் வந்து சிவகுமார் சார் வந்து ஹீரோவை பண்ணியிருப்பார், இளையராஜா சார் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார். அதில் வந்து ஒரு பாடல் ஒன்று இருக்குது. வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை ஊற்றிக்கிட்ட கேளாண்டா என்னோட பாட்டை. அதில் வந்து பாளையம் வா பாளையம் வா பாளையம்னு வரும் ஒரு வாய்ஸ். அது என்னன்னா, எங்கள் அப்பா பேர் பாளையம். அதனால் எங்கள் அப்பா வந்து அண்ணன் கூட கொடுத்து, சின்னதில் ஒரு 7 வயசு இருக்கும்போது அந்த அண்ணன் கூட கொடுத்து அந்த பாடல் பாட வைப்பார். அதனால உருவானது தான் கானா. நீங்கள் அந்த காலத்துலேயும் கானா பாட்டு பாடியிருக்கீங்க, இந்த காலத்துலேயும் கானா பாட்டு பாடியிருக்கீங்க சார். ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? என்னென்னா, நான் வந்து ஒரு 40 வருஷமாக கானா பாடிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் பாடிட்டு இருக்கேன். நான் 4 தலைமுறையாக பாடுறேன். என்னுடைய குருநாதர் சிந்தை நாதன் அவர்கள் ஒரு பாடல் வந்து 5 மணி நேரம் பாடுவார் ஒரு பாட்டை. கருத்துக்கள் இருக்கும். அப்போ பாடின பாடல் கருத்துக்கள் நல்லா மக்கள் வந்து உட்காந்து கேட்பாங்க. 5 மணி நேரம்னாலும் ஒரு 10 மணி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா காலையில் விடிய போவோம். தண்ணி குழாயில் வந்து இப்போ பைப்பில் தண்ணி அடிக்கிற வரைக்கும் பாடிட்டு இருப்போம். அப்போ கருத்துக்கள் இருக்கும், உட்காந்து கேட்பாங்க மக்கள். ஆனால் இப்போ இருக்கிற கானா பாடகரும் ஒரு சில பேர் தான் சொல்கிறேன். ஒருத்தர் தெரிகிற தவிர வந்து எல்லாருக்கும் வந்து இது. ஆனால் வார்த்தைகள் சுத்தம் இல்லை, வாயில் வந்ததெல்லாம் பாடுறாங்க. அதுதான் அப்போத்திக்கும் இப்போத்திக்கும் வித்தியாசங்கள். அந்த காலத்தில் பாடின பாட்டு லாலால் டோல் டப்பிமா எல்லாருக்குமே ஃபேமஸான பாட்டு சார். அதனோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க சார். லாலாக்கு டோல் டப்பிமா அது இது வரைக்கும் மீனிங் யாருக்குமே தெரியாது. அந்த பாட்டு மாத்திரம் கேட்டா தேனிசை தென்றல் தேவா ஐயா படத்துல அந்த பாட்டு வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய குருநாதர் சிந்தை நாதன் அவர்கள் பாடிட்டார். 1985 86 குடிசை என்ற படத்துல பாடிட்டார். குடிசை என்ற படத்துல நீங்க யூடியூப் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் 90 91 வந்து முதலா 1000 விளக்கு செல்வம் அவர்கள் கேசட்ல பாடினார். நான் 93 பாடுறேன். அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன்றதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல வந்து கானா வந்து அந்த காலம் இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கானானாலுமே வந்து போதைக்கு அடிமையான பாடல்கள் பாடுவாங்க. தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு இருந்தது அந்த கானா. இப்போ விமானத்தில் பறந்து போய் வெளிநாட்டில் பாடிட்டு வர அளவு ஆயிடுச்சு கானா. இதுல என்னுடைய பங்கு இருக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லாலால் டோல் டப்பிமா அப்படின்னா அது மீனிங் அது தேவசார தான் பிடிக்காங்க. லாலாக்கு டோல் டப்பிமா அவங்கவுங்க அது தனித்தனியாக ஒரு மீனிங் வச்சிருப்பாங்களா சார்? இல்லை, பாடல்கள்ன்றது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஏழ்மையானவர்கள் கேட்கறது தான் கானா பாட்டு. இப்போ இருக்கப்பட்டவங்க கார்லேயே BMW கார்லேயே போட்டு கேட்டு போறாங்க கானாவை. அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்க பாட்டு பாடி யாருன்னா நல்லா இல்லை அப்படின்ட்டு யாருன்னா அனுப்பியிருக்காங்களா சார்? இது வரைக்கும் யாரும் அது போல சொன்னதில்லை. என்னுடைய பாடல்கள்லாம் வந்து கருத்து இருக்கும். அதுதான். ஓகே. இது ஒரு பல்லவி மட்டும் சொல்கிறேன். இந்த பாடல் வந்து கவிஞர் கபிலன் சார் எழுதிய பாடல் இது. இந்த பாடல் வந்து திரைப்படத்துக்காக வச்சுருக்கோம். இந்த பாடலை கேட்டுட்டு யாராவது மியூசிக் டைரக்டரோ இல்லை இயக்குனரோ பாடுன்னு சொன்னால் அந்த பாடலை நான் முழுமையாக பாடுறேன். இது இயக்குனர் கவிஞர் கபிலன் சார் எழுதிய பாடல். நான் தான் ராகம் அமைச்சேன். பணம் காய்க்கிற மரம் இருந்தா பசி எடுக்காது, பஞ்சமிரதம் சாப்பிட்டாலும் ருசி இருக்காது, சிதறி போன சொந்தமெல்லாம் சில்லற வந்தா சேரும், பாழா போன மனசு கூட பச்சோந்தியா மாறும். கருத்துக்கள் இருக்கும் பாடல்கள். ரொம்ப நல்லா இருக்கு சார், இனிமையா இருக்கு. ஒரு 2 லைன் அம்மா பத்தி பாடுங்களா சார்?
எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு பிடிக்கும். ஏன்னா சின்ன அப்பா அம்மா வயசுல இருந்தே. 10 வயசுலேயே அப்பா அம்மா இருந்ததுனால இன்ன வரைக்கும் அந்த குறை தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இந்த பாடல் வந்து பாடலாசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கபிலன் அவர்கள் எழுதிய பாடல் இது. அதுக்கு நான் தான் ராகம் அமைச்சேன். இந்த பாடலும் வந்து திரைப்படத்துக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு பல்லவி மட்டும் நான் பாடுறேன். அம்மாவின் அன்பை விட ஆகாசம் பெருசாவ, தாய்ப்பாலில் வளர்ந்தேனடா புத்தம் புதுசா, 10 மாசம் சுமந்து பெத்த பத்தினிதான் தாயியவ, மடிக்குத்தான் ஈடாகுமா பட்டு மெத்த பாயி, முந்தானையில் தூளி கட்டி முன்ன பின்ன ஆட்டுனாவ, நித்திரைய மறந்து புட்டு நிலா சோறு ஊட்டுனா, தாலாட்ட போல ஒரு தமிழ் பாட்டு எதுவுமில்ல, பாலூட்டி வளர்த்த தாயின் பாசத்துக்கு ஈடு இல்லை. ரொம்ப இனிமையா இருந்துச்சு சார். எல்லாருக்கும் அம்மா வந்து முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அடுத்தது காதல் பாட்டு எதுனா சார்? இந்த காதல் பாடல் வந்து என்னுடைய மனைவிக்கு சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் என்னுடைய மனைவி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். உங்களுக்காக இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன். மனசு துடிக்குது, பேச நினைக்குது, ஏந்தான் என்ன நீ ஒதுக்கி வைக்கிற, காதல் செய்ய ஆசை வந்தது, அந்த ஆசையால பேச வந்தது, என் மனச உங்கிட்ட நான் கொடுத்து வைத்துட்டு அதை திருப்பி வாங்கவே நான் மறந்து போயிட்டேன். நீ என்ன நினைக்கிற, என்ன விரட்டி அடிக்கிற, என் மனதில் உள்ள காதலை நான் சொல்ல துடிக்கிறேன். நிஜமாவே ரொம்ப இனிமையா இருக்கு சார். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எதனா சைன் பண்ணிருக்கீங்களா சார்? இப்போ படம் போயிட்டு இருக்கு. இப்போ வேட்டூன்ஸ் படம் போயிட்டு இருக்கு. அதில் நடிச்சிருக்கேன். இப்போ சார்பட்டா 2 இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் 2-3 படம் இருக்கு. உங்க பாட்டுக்கோசரம் ரொம்ப அந்த படத்தை எதிர்பார்க்கறோம் சார். நடிப்பு பாடல் வந்து ஒரு புறமா இருந்தா கூட எனக்கு நடிப்பு நடிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அந்த படத்துக்கோசரம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். வேற எதனா உங்களுக்கு பிடிச்ச 2 பாட்டு பாடுவீங்க சார்? பிடிச்ச பாடல் இல்ல ஜூலிக்கு அப்புறம் உங்களுக்கு வேற எதனா பேர் வாங்கி கொடுத்த பாடல்? காதல் எல்லா செகண்ட் வால்யூம், அதான் 2ஆம் பாகத்தில் வந்து நானும் சிந்தை புன்னீர் அவர்களும் கேசட்டில் பாடணும். அது இறந்துட்டார். இந்த நேரத்தில் அவரை நினச்சி ஒரு பாடல். அவர் வந்து எப்படி பாடியிருப்பார், சின்ன பொண்ணுக்கே இல்லம்மா காதல் செய்த கோலம்மா, உள்ள நொந்து பாடுகிறேன் உன் நினைவாதானம்மா, அவர் பாடியிருப்பார். அந்த பாடல்களுடைய வரிகளை வந்து நான் மாற்றி எழுதி பாடியிருக்கேன். இப்போ அந்த பாட்டு வந்து இப்போ நல்லா ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஜூலி பாட்டை கேளம்மா, பாட்டு ரொம்ப ஜோரம்மா, பட்டு புடவை கட்டிக்கிட்டு பீச்சு பக்கம் வாயம்மா, ஓ கண்ணுல மையே வச்சுக்கிட்டு என்ன பார்க்க வாடி, கானா பாட்டை பாடிக்கிட்டு நானும் வரேன் தேடி, ஆசையோடு வாங்கி தர 3 முழம் மல்லிப்பூ, 4 நாள் கழிச்சு நம்ம சேர்ந்துக்கலாம் தள்ளிப்போ. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு சார். அம்மா பத்தி பார்த்தீங்க, இப்போ அப்பா பத்தி 2 வரி பாடுங்க சார். இந்த பாடல் வந்து ஓவிய கவி பாலாசர் எழுதிய பாடல். நான் தான் ராகம் அமைச்சேன். தோளிலே தொற்றி கொண்டு சாமி கும்பிட்டே, சாமியே தந்தை என்று அறியாமலே, கடவுளை நான் அறிந்தேன் தந்தை வடிவிலே. எந்த இயக்குனரோட நடிக்க உங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க சார்? இது வரைக்கும் ஒரு 16 படம் நடிச்சிருக்கேன். எந்த இயக்குனர் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறதுக்கு நான் ரெடி. இசையமைப்பாளர் சார்?
எந்த இசையமைப்பாளர் கூப்பிட்டாலும் நானும் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ திடீர்னு எங்கன்னா போனீங்கன்னா சுச்சுவேஷன் பாட்டு யாரனா பாட சொல்லுவாங்க சார் கண்டிப்பாக. அந்த டைமில் எதனா அந்த சுச்சுவேஷன் சாங்ஸ்லாம் பாடியிருக்கீங்களா சார்? கண்டிப்பாக யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த இறந்தவருடைய பேரை வச்சு பாடுவோம். ஓகே. திருமணத்தில் திருமண மாப்பிள்ளை பொண்ணு பேரை வச்சு பாடுவோம். அதான் எங்கள் நிகழ்ச்சி அந்த இடத்துல அவங்களுடைய பிறந்த நாளும் அவங்களுடைய பேரை வச்சு பாடுறது. உங்கள் கருத்தை பதிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த நம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கானா கலைஞர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.